அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி சுத்திரியன் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப் பச்சைக்கடலை பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கோங்க. ஒரு கப் அரிசி மாவு எடுத்து வச்சுக்கோங்க. வெல்லம் தேவையான அளவு எடுத்து நீங்கள் திருகி அதை அழுக்கு இல்லாமல் நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. அரிசி மாவை இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு ஒரு டோவாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஹாட் வாட்டரில் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அடுத்து பச்சைக்கடலை பருப்பை வேக வச்சுக்கோங்க. ஒரு விசில் தான் விடணும், அதுக்கு மேலே விடாதீங்க. ஒரு கடாயில் ஆயில் அப்ளை பண்ணி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளித்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த நீங்கள் ரெடி பண்ணி வச்ச டோவை குட்டி குட்டியாக பாலாக ரெடி பண்ணி 3 பேட்சாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக சேர்த்துற வேண்டாம். 3 பேட்சாக ஆட் பண்ணிக்கோங்க. 3 பேட்சாக ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்குங்க. நல்லா வெந்து வரட்டும். அது நல்லா வெந்து வந்ததும் அடுத்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளை கரைசலை வடிகட்டி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பச்சைக்கடலை பருப்பை வேக வச்ச பச்சைக்கடலை பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அரிசி மாவை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி அதையும் ஆட் பண்ணிக்கணும். அப்போதெல்லாம் திக்காக கிடைக்கும். உங்களுக்கு திருவண்ண தேங்காவை ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்திரியன் ரெடி. வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.